குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இந்நேரத்தில் நம்ம படிக்க போகிற பாடம் 9ஆம் வகுப்பில் 24வது அலகு, தமிழ் மீடியத்தில் 24வது அலகு பாடம் சூழ்நிலை அறிவியல். சூழ்நிலை அறிவியலை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சூழ்நிலை அறிவியல். சூழ்நிலை அறிவியல். சூழ்நிலை அறிவியல்னா இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிற பாடத்தில் வந்து சில நோக்கங்கள் இருக்குது, கற்றல் நோக்கங்கள். நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து கிளாஸ் எடுக்கிறேன். சூழ்நிலை அறிவியலில் பார்த்தீங்கன்னா கற்றல் நோக்கங்கள் இருக்குது. எப்படின்னா சூழ்நிலை அறிவியலின் வெவ்வேறு அம்சங்களை தொடர்புபடுத்தணும். ஒரு வெவ்வேறு அம்சத்தை தொடர்புபடுத்துகிறோம். உயிர் புவி வேதியியல் சுழற்சியை நம்ம நினைச்சுக்கிறோம் சொல்கிறோம். அடுத்தபடியாக நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி ஆகியவற்றை பற்றி நம்ம நினைச்சிடும் விளைவுகளை நினைச்சிடும் சொல்கிறோம். தாவரங்களின் பல்வேறுபட்ட தகவமைப்புகளை அவற்றின் வாழ்விடத்துடன் ஒப்பிடுறோம். பல்வேறுபட்ட தகவமைப்பை வாழ்விடத்துடன் ஒப்பிடுதோம். அப்புறம் வவ்வால் மற்றும் மண்புழு ஆகியவற்றின் தகவமைப்பை பற்றி இந்த பாடத்தில் படிக்க வைக்கிறோம். அப்புறம் நீரின் மறுசுழற்சியை பற்றி நம்ம நினைச்சிடும் படிக்க வைக்கிறோம். இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் கவனிச்சுக்கோ. யூனிட் நம்பர் 24 என்விரான்மெண்டல் சயின்ஸ் லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் relate different aspects of the environmental science, describe the biochemical cycle, analyze the impacts of human activities of water cycle, nitrogen cycle, that is a very important cycle, correct the adaptation of the plants and habitats, adaptation of the earthworm. This is the basic learning objects of unit number 24. இந்த பாடத்தில் நம்ம அறிமுகம் பண்றோம். என்ன அறிமுகம் பண்றோம்னா இயற்கையை பற்றி அறிமுகம் பண்றோம். இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது. தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய, புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. யார் சொன்னா? ஹெலன் கில்லர் சொன்னார். ஹெலன் கில்லர் இயற்கை ஒரு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கணும், தன்னைத்தானே எடுத்துக்கணும். இது பண்ணிக்கணும். ஒரு நீர் எடுத்துட்டாலும் பாபநாசம் டேம்ல மழையா பொழியுது, பாபநாசம் டேம் நிரம்புது, மணிமுத்தாறு டேம் நிரம்புது, அங்க வர்ற தண்ணி அப்படியே தாமிரபரணி ஆத்துல ஓடி வருது, ஒவ்வொரு இடங்களா போய் செல்லுது, எல்லா குளங்களையும் நிரப்புது, கிணறுகளை நிரப்புது, குளமுட்டையை நிரப்புது, நீர்நிலைகளை நிரப்புது, கடைசியா கடல்ல போய் கழியுது. கடல்ல போய் மிச்சம் உள்ள தண்ணி சேர்ந்துருது. தாமிரபரணி ஆத்துல சிறுவனை தாண்டி கடலுக்கு ஏகப்பட்ட தண்ணி அடிச்சது வீணா போய் கடல்ல போய் சேர்ந்துடும். ஆனா இப்ப என்ன செய்றாங்க? அந்த தண்ணி எடுத்துறா சேமிக்கிறாங்க. நதிநீர் இணைப்பு திட்டம் சொல்லிட்டு தாமிரபரணி ஆறு, கர்மணி ஆறு, நம்பி ஆறு, தசவன பக்கத்தில் இருக்கு. இந்த ஆறுகளெல்லாம் ஒன்றி இணைச்சு தண்ணியை சேவ் பண்றதுக்கு பெரிய பெரிய கால்வாய் திட்டங்களை பயன்படுத்தி தண்ணியை கொண்டு போய் சேவ் பண்றாங்க. எல்லாமே சேர்ந்த பிறகு ஆவியாகி மேல் நோக்கி செல்லுது. அப்படித்தானே? மேல் நோக்கி செல்லும். மேல் நோக்கி ரீசைக்கிளிங்க மேலே செஞ்சு மேகமா மாறி பலபடி நினைச்சிடும் டேம்ல போய் தண்ணியா கீழ் நோக்கி வந்து செறிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப பார்க்கலாம், இதான் சுழற்சின்னு சொல்றோம். இயற்கையின் கூறுகள் அனைத்தும் தொடர்ச்சியாக மாற்றமடைந்து கொண்டும் உருமாறி கொண்டும் இருக்கின்றன. இயற்கை அறிவியல் பற்றி அறிவியலையும் மனிதனின் தலையற்கால் சூழலின் பிரச்சனைகள் நீங்க பார்த்தனா பிரச்சனை ஏற்படுது, அமிலமழை ஏற்படுது. இன்னைக்கு வந்து பூமி வெப்பமானது. என்ன காரணம்? மரங்கள் அவ்வளோத்தையும் வெட்டுறோம். அடுத்த என்ன சொல்றோம்? காடுகளை அழிக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் கூட காடுகளை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி பனைமரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு. ஏன் பனைமரத்தை வெட்டக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க? பனைமரம் உயரமா இருக்கும், மறந்து மட்டும் இல்லை, நீர்களை என்ன செய்யும்? எங்க இருந்தாலும் படாது. நீரை என்ன செய்யும்? சேமிச்சு வச்சுக்கணும். நல்ல ஒரு மரம், அந்த மரத்தை வெட்டக்கூடாது கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சது போட்டிருக்கு. அடுத்தபடியா இதை வெட்டுறதால என்ன செய்யுது? நிலச்சரிவு ஏற்படுது, அழித்தல் ஏற்படுது, பாலைவனமா மாறுது. அடுத்தபடியா என்னது? இதே இயற்கை செயல்களை பாதிக்கும் செயல்களை குறைக்க வேண்டிய, நிறுத்தி வேண்டியவைகளையும் நமக்கு நாமே நினைவூட்ட வேண்டும். அனைத்து உயிரினங்களும் தாங்கள் வாழும் வாழிடத்திற்கு ஏற்ப அல்லது மாறுவாரும் சூழ்நிலைக்கு ஏற்ப தாங்களை பொருத்திக் கொள்ள முயல்கின்ற வகையில் புறத்தோட்டில் உள்ளமைப்பியல், உணர்ச்சியல், இனப்பெருக்க அமைப்பில் சிறப்பு அம்சங்களை உருவாக்கி வருகின்றன. இப்பாடப்பகுதியில் நினைச்சிடும் உயிர் வேதி சுழற்சிகள், தாவர விலங்குகளின் அமைப்பு போன்றவற்றை நினைச்சிடும் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன். நேச்சர் ஹஸ் த பவர் ஆஃப் த ரெஃப்ரெஷ் அண்ட் ரிவ்யூ. யார் சொல்ற? ஜார்ஜ் ஹில்லர் என்கிறவர், ஹெலன் ஹில்லர்ங்கிறவர் என்ன செய்றார் சொல்றார். எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் கண்டினியூசிட்டி undergo changes and transformation. Environmental protection provides holistic knowledge about natural process, effects of the human intervention and solution to overcome environmental problems. Environmental issues such as pollution, global warming, ozone layer draft destruction have gained major focus across the world.
natural resources are recycled over and over again for continuous availability. At the same time, remains our responsibilities and reduce the restriction of the activities of the visit natural process. Living organism adjust themselves according to their habitat changes the ecosystem. All living organisms develop the morphological, anatomical, physiological, reproductive adaptation which help them survive better and withstand environmental condition. Biochemical cycle. Our next part is biochemical cycle. உயிர் புவி வேதி சுழற்சி. பயோனா உயிர், ஜியோனா புவி. உயிர் புவி வேதி சுழற்சிகள். உயிர்கள் காணப்படக்கூடிய பூமியின் ஒரு பகுதி உயிர் கோளம் எனப்படும். உயிர் கோளத்தில் காணப்படும் அனைத்து மூலங்களும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று உயிருள்ள காரணிகள். உயிருள்ள காரணிகள் என்னது? தாவரங்கள், விலங்குகள், மற்ற உயிரினங்கள் ஆகியவை எனக்கு உயிருள்ள காரணி. அடுத்தபடியா உயிரற்ற காரணி. உயிரற்ற காரணினா என்னது? வெப்பம், அழுத்தம், நீர், மண், காற்று, சூரிய ஒளி ஆகியவற்றுக்கு என்னது? அடுத்தது உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே ஒரு நிலையான இடைவினைப்பு நடைபெறுவதால் உயிர்கோளம் எப்பொழுதும் நிலைத்த சிறப்புடன் இயங்கக்கூடிய உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் சுழற்சியில் உள்ளன. எனவே இச்சுழற்சி உயிர் புவி வேதி சுழற்சி என அழைக்கப்படுகிறது. சுழற்சியை பார்க்க போனா நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி, மூணு பற்றி இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி. இந்த பாடத்தில் ரொம்ப பாடங்கள் நினைச்சாங்க, குறைக்கப்பட்ட பாடங்கள் இருக்கு. இந்த மூணு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பயோகெமிக்கல் சைக்கிள். இங்கிலீஷ் மீடியம் பசங்க பயோனா லைஃப், அதுக்கு ஜியோனா எர்த். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பயோஸ்பியர் அண்ட் பார்ட் ஆஃப் த எர்த் where life exists. All resources biosphere can be grouped in two major categories: basic or living factors, which include plants, animals, and all other living organisms. Upstick and non-living factors, which include all factors like temperature, pressure, water, soil, air, and sunlight. That is the basic principle of the biochemical cycle. That is the content interaction between biotic and abiotic components. Abiotic component, dynamic and stable systems. The system cyclic flow in nutrition between, that is a biochemical cycle. That is the three important cycles are present. One is water cycle, next is nitrogen cycle, third is carbon cycle. First is water cycle. Next is nitrogen cycle. That is carbon cycle. First is water cycle, next is nitrogen cycle, third is carbon cycle. Next, first நம்ம படிக்க போற தமிழ் மீடியம் பையங்க நீர் சுழற்சி. ஃபர்ஸ்ட் நம்ம நீர் சுழற்சி பற்றி தான் படிக்க போறோம். நீர் சுழற்சினா என்னது? நீர் சுழற்சி என்பது புவியின் மீது தொடர்ச்சியான இயக்கத்தை குறிக்கிறது. இந்த நீர்த்தேக்கத்தை சென்றடைகிறது. பதங்கமாதல், நீராவி போக்கு, வழிந்தோடுதல், தரையில் ஊடுருவல் போன்ற முக்கிய நிலைமைலாம் காணப்படுகிறது. முதல்ல நீர் வந்து மூணு வகையா இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா திடநிலை. திடநிலை பனிக்கட்டி, ஐஸ் சாப்பிடும், இது திடநிலை. அடுத்தப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா திரவ நிலை. நீர் குடிக்கிறோம், தண்ணி தான் எடுக்கிறது, குடிக்கிறோம், திரவ நிலை. மூன்றாவது வாயு நிலை அடைகிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள கேஸை பத்திச்சு போட்டோம்னா உள்ள தண்ணியில ஆவி ஆகும். ஆவியாகி மேலே போகும். ஆவியாகி எங்க மேலே போகுது? மேலே நோக்கி போகும். போகும்போது பார்த்தோன்னா அவ்வளோ ஆவியாகுது. அதுதான் வாயு நிலை. மூன்று முக்கியமான நிலைகளை உடையது. ஒன்று வந்து திடநிலை, இன்னொன்று திரவ நிலை, இன்னொன்று வாயு நிலை. அடுத்தபடியா இதில் ஆவியாதல் பற்றி பார்க்க போகிறோம். ஆவியாதல், இங்கு நீரானது கொதிநிலை அடைவதற்கு முன்பு வாயுவாக மாறுகிறது. கொதிக்கிற முன்னாலே ஆவியாக மாறுகிறது. பெருங்கடல்கள், கடல்கள் போன்றவைகள் என்ன செய்யுதுன்னா ஏரிகள், குளங்கள் ஆகிய நீரில் உள்ள நீராவியாக மாறுது. மேலே தண்ணி அடிச்சது வெக்கையை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அடிச்சது நீராவியாக மாறுது. அடுத்தபடியாக பதங்கமாதல். பதங்கமாதல் வந்து திடநிலையிலிருந்து ஒரு பொருள் திரவ நிலைக்கு அடையாமல் நேரடியாக திடநிலையிலிருந்து நேர வாயு நிலையை அடைஞ்சிருது.
இது நீராகாது, நேர வாயுவா மாறி. இதான் பதங்கமாதல் சொல்றோம். அடுத்தது நீராவி போக்கு. நீராவி போக்கு என்னது? தாவரங்கள்ல, தண்டுகள்ல, செடிகள்ல சிறிய துளைகள், இலைத்துளை, பட்டை துளை போன்றவை காணப்படுகின்றன. இது வழியா நீராவி, நீர் நீராவியா மாறி ஆவியாக மேல் நோக்கி செல்லுது. இதான் நீராவி போக்கு என்கிறோம். அடுத்தபடியா குளிர்வித்தல். குளிர்வித்தல்னா நீராவியாகிய உள்ள நீரை வாயு நிலைக்கு மாற்றும் நிகழ்வு குளிர்வித்தல் என அழைக்கப்படுகிறது. இது நீராவி போக்கிற்கு எதிரான பழக்கம். இது நினைச்சிடும், ஃப்ரிட்ஜுக்குள்ள தண்ணியை வச்சா ஆட்டோமேட்டிக்கா அடிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா பனி மேகமூட்டமா நினைச்சு நீர் தீவுகளா நினைச்சிருது, மாறிடுது. அடுத்தபடியா மழை பொழிவு பார்க்கிறோம். காற்று வெப்பநிலை மாறுபட்டால் மேகங்கள் ஒன்று திறந்து பாபநாசம் மணிமுத்தாறு டேம்ல தண்ணியா மாறி அங்கே நினைச்சது நம்மளுக்கு மழையா பொழியுது. பாபநாசம் நல்ல மழை, பாபநாசம் மணிமுத்தாறுலாம் நிரம்பி என்னது சேர்வலாறு எல்லாம் நிரம்பி போய் நமக்கு நினைச்சு நல்ல செழிப்பு, நீர் மட்டும் மேலே இருக்கு. அதே மாதிரியா இங்க உருவாகிற தண்ணி நினைச்சது தரை மேல் வழிந்தோடு நீர். மழை பொழிவு ஏற்பட்டவுடன் பூமியில் மீது விழுந்த நீரானது தரையின் மேற்பரப்பில் ஓடி கால்வாய்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் எல்லாத்திலும் நிரம்புது. இதான் தரை மேல் வழிந்தோடு நீர். அடுத்தபடியா ஊடுருவல். ஊடுருவல் என்னது? மழை நீரானது வழிந்தோடி பகுதி நீரானது மண்ணிற்குள் போய்கிட்டு பூமிக்குள்ள போகுது. போனா பாறை எடைக்கு கீழே பெரிய பெரிய பாறைகளுக்கு இடையில சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகளோடு தண்ணி போய் பூமிக்கு அடியில போயிடுது. நம்ம வீட்டில் போர் போடுவோம், லாரி வச்சு போர் போட்டு அந்த பாறை இடுக்கவே டக்குன்னு அடிச்ச உடனே உள்ள தண்ணி அடிச்சு ப்ரெஷரா வெளியேற்றிடும். இதான் போர் கொடுத்துட்டு என்ன பாறைக்கு கீழே ஏகப்பட்ட அடுக்கு. நீ கூட பார்க்கலாம், தசையோட பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு கிணறு கிடக்கு. அந்த கிணறுக்குள்ள தண்ணி போய்கிட்டே இருக்கு, இப்பவும் போகுது. கிணத்துல தண்ணி உள்ள விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எங்க போகுதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்? பூமிக்குள்ள போற தண்ணி உள்ள பாறை இடுக்குள்ள போய் சேர்ந்துக்கிடுது. அது மூலமா அந்த ஊர்ல உள்ள பக்கத்தில் உள்ள கிராமங்கள் 20 கிராமங்கள் நினைச்சு தண்ணி மேல் நோக்கி அடிச்சது மேல்மட்டம் வந்ததுன்னு சொல்றாங்க. மெஞ்ஞானபுரம் பக்கத்துல படுகன்னு ஒரு இடம் இருக்குது. அவ்வளவு தர அவ்வளவு அடிச்சது தண்ணீர் அவ்வளவு பிடிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த பகுதியை நிரம்பினா சுற்றி உள்ள ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்க பகுதிகளில் கம்ப்ளீட்டா வெள்ளம் நிறைஞ்சி கம்ப்ளீட்டா அடிச்சிருது. தண்ணி நிரம்பி இருக்கு, கிணறு மட்டம், குளம் மட்டம் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதான் ஊடுருவல் உள்ள போயிருது. அடுத்தபடியா வழிந்தோடுதல். மழை நீரின் மற்றொரு நுண்ணியலும் உடைந்த பார்வையில் செல்கிறது. நீர் சுழற்சியில் மனிதனின் தாக்கம். நகரமயமாக்கல் நெகிழிகளால் ஆக்கப்பட்ட ஒரு இதுல நினைச்சு கம்ப்ளீட்டா நினைச்சு இது பாதிக்கப்படுது. நகரமயமாக்கணும்னே அவ்வளவு நீர்நிலைகளும் எடுத்துறாங்க. மெட்ராஸ்ல இன்னைக்கு வெள்ளம், அவ்வளவு குளங்கள், குட்டைகள் அவ்வளோத்தையும் காலி பண்ணி அவன் பிளாட் போட்டு என்ன செஞ்சாச்சு, பில்டிங் கட்டியாச்சு. கெட்ட போய் என்ன தண்ணி போடுறதுக்கு வழி கிடையாது. எனவே என்ன எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி ஏறிடுது. ரெண்டாவது பிளாஸ்டிக் கழிவுகள், அந்தந்த பிளாஸ்டிக் கழிவு. நேற்று கூட ஒரு இடத்துல வாய்க்கால் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. வாய்க்கால் தோண்டின இடத்துல போய் நான் நின்றுக்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கும்போது பார்த்தேன்னா வாய்க்கால அடிச்சது ஒரு சைடு தண்ணி மழை அடிச்சிருக்கு. உள்ள பார்த்தேன்னா அவ்வளோ பிளாஸ்டிக் குப்பை, அவ்வளோ பிளாஸ்டிக் கால்கள் மக்காம 100 வருஷம் 150 அப்படியே உட்காந்துருக்கு. இந்த மக்காம இருக்கவே என்ன செய்யுது, தண்ணி அவ்வளோத்தையும் பூமிக்குள்ள இறங்க கூடாது. இறங்காம போச்சுன்னு நினைக்கும் தண்ணி மேல்மட்டத்தில் இருக்கும், பூமிக்குள்ள போகாது, போருக்குள்ள போகாது, விவசாயம் பண்ண முடியாது. அதுதான் என்ன செய்றாங்க, இப்போ இடத்துல குளத்தெல்லாம் தூர்வாடுறாங்க. குளத்தை எதுக்கு தூர்வாடுறாங்க? பூமி வரைக்கும் ஆழப்படுத்தோம்னா கடலுக்கு போகிற தண்ணியெல்லாம் சிறுவண்டத்துலேருந்து திருப்பி இங்கே விட்டா போதும். அவ்வளோ குள முட்டைகள் நிரப்பிட்டு வச்சுக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுக்கோம், விவசாயம் செழிக்கிறோம், எல்லாரும் குடிக்க தண்ணி கிடைக்கும். இதெல்லாம் காரணம் என்ன செய்தி தான். இங்கிலீஷ் மீடியம் பையங்க கவனிச்சுக்கோ. நெக்ஸ்ட் இஸ் வாட்டர் சைக்கிள். Water cycle as the hydrological cycle is the continuous movement of the earth. In the process, water moves from one reservoir to another by process such as evaporation, sublimation, transpiration, condensation, precipitation, surface infiltration, which is the various from like liquid, solid and vapor. Evaporation is the type of evaporation. While liquid is converted to the gas before reaching the boiling point, water evaporates from the surface to each water bodies such as oceans, sea, lakes and ponds and river. Next is sublimation. Sublimation is conversion of the solid of thoughts, gases without passing through the intermediate liquid phase. Ice sheets, ice caps from north and south poles. The ice of the mountain get converted to the vapor directly to the without convert to the liquid. Next is transpiration. Transpiration is the process which plants release the vapor and atmosphere and stomata, leaves and stems. Condensation is the change in gas phase into liquid phase to reverse evaporation or the temperature is low.
from tiny particles. Tiny particles. At the run, infiltration, some of the precipitation water moves deep into the soil, then it moves down to increase the groundwater level. The human impacts of water cycle. Major human activities affecting the water cycle: land and the urbanization, dumping plastic and land and water, polluting water bodies and deforestation. Next is infiltration. Some of the precipitated water moves deep into the soil, then it moves down, increase the ground water level, that is very increases.